அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே மாங்கரை என்ற ஊரில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த 6 நபர்களை கஞ்சா போதையிலும் மது போதையிலும் கச்சனத்தம் போன்றே பார்த்தீங்கன்னா சரமாரியாக வெட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தளங்களில் ஒரு 4 தினங்களுக்கு முன்பு அதிகமாக பகிரப்பட்டுக்கிட்டே இருந்தது. இது என்ன சூழ்நிலை இங்கே நடந்தது, இது ஏன் நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் பதிவு செய்யலை? எப்போவுமே நம்ம சமூகம் எங்கேயாவது ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டோம்னா மூவேந்தர் மீடியா போய் அந்த களத்தில் நின்று என்ன நிலவரம் அப்படின்ற மக்கள் பாரி கொண்டு வரீங்களே, இதை ஏன் கொண்டு வரேன்னு பல பேர் எனக்கு தொடர்பு கொண்டு கேட்டாங்க. அதே போல் வாட்ஸ்அப் தளவிலும் கேட்கக்கூடியவர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டோம். சரிங்களா? சரி, இப்போதைக்கு தற்போதைய நிலை என்ன, நம்ம ஏன் இன்னைக்கு நம்ம அந்த ஊருக்கு போகிறதா இருந்தோம், ஆனால் அவங்க உறவினர்களே அதெல்லாம் ஒன்றும் வர வேணாம், இது சட்டப்படி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க உறவினர் சொன்னதன் அடிப்படையில் நம்ம போகலாம். சரிங்களா? எதனால் இது வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்ற பற்றி தான் இந்த காணொலி பார்க்க போகிறோம். நான் ஏன் இந்த சம்மந்தமான காணொலி நான் ஏன் பதிவு செய்யலை அப்படின்னா, என்னோட அக்கா பொண்ணோட திருமண நிகழ்வு, அதே போல் உள்ளூருக்குள்ள தம்பியோட ஒரு திருமண நிகழ்வு ஒன்று இருந்தது. பெரியம்மா பையனோட திருமண நிகழ்வு இருந்தது. இவங்க இருவரோட திருமணமே பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வச்சுட்டாங்க. இந்த பிப்ரவரி 2 வச்சுட்டாங்க. 30ஆம் தேதி கடைசியாக நான் போட்ட வீடியோவாக இருக்கும். அதாவது செந்தில் மலர் அண்ணன் இந்த மாதிரி நெல்லைக்கோட்டில் ஆஜர்படுத்த போகிறாங்க அப்படின்ற அந்த தகவல் மட்டும் நம்ம மக்கள் பாருக்கு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இடைப்பட்ட நாட்களில் எந்த வீடியோவுமே போட முடியல. ஏன்னா இந்த 5 நாட்களாக இந்த வீடியோ பதிவு செய்ய முடியாத ஒரு சூழலில் இருந்தோம். ஏன்னா நிறைய ஃபோன்கால் எதுக்கு இடையே மத்தியில் நிறைய ஃபோன்காலில் தொடர்பு கேட்டவங்களுக்கு அவங்களுக்கான தகவல் நம்ம சொன்னோம். சரிங்களா? ஏன்னா 31ஆம் தேதி பரிசம் போடுற கூடிய நிகழ்வு ஊரில் வச்சுருந்தாங்க. 1ஆம் தேதி நாங்கள் தம்பிக்கு நாங்கள் கோலோட்டி பக்கத்தை பரிசம் போடுறதுக்கு அந்த நிகழ்வு போனோம். 2ஆம் தேதி 2 பக்கம் கல்யாணம். அந்த பிஸிலேயே நம்ம இது சம்பந்தமான கருத்துக்கள் பதிவு செய்ய முடியல. ஆனால் இந்த செய்தி வாட்ஸ்அப் தளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பகிரப்பட்டுட்டே இருந்தது. இதுவும் இன்னும் அது அணையாத ஒரு விஷயமா பேசும் பொருளாகவே எல்லா தரப்புல நம்ம சமூகத்திலேருந்து ஒவ்வொரு ஆளும் கருத்துக்கள் பதிவு செஞ்சாங்க. வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதத்தில் எழுதி போட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்றத நான் அவங்கள்ட்ட விளக்கிடுறேன். அதற்கப்புறம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதும் தெரிவிக்காதும் அது நம்ம கையில் கிடையாது. ஏன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா இது ஒரு கட்சி பிரச்சனையாக பார்த்துக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாங்கரைன்ற கிராமம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு 300 குடும்பம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இருக்கும் போல இருக்குது. மற்ற எல்லா கம்யூனிட்டியுமே கொஞ்சம் குடும்பங்கள்லாம் இருப்பாங்க போல இருக்குது. இவங்க என்ன அப்படின்னா முழுக்க தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் திமுகவோட தீவிர பற்றாளர்கள், விசுவாசிகளோட சொல்லலாம். ஏன்னா பெரியசாமிக்கு அவர்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவங்க. இது நம்மளுக்கே பேசி முடிச்சுக்கலாம், அது பெருசு எடுத்துக்க வேணாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த திமுகவோட ஒன்றிய செயலாளராக ஏதோ ஒரு பொறுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கூலிப்படை ஏவுன அந்த கார்த்திகின்ற நபர் திமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறதா சொல்லப்படுது. சரிங்களா? இதன் அடிப்படையில் என்னன்றான்னா இதில் பெரியசாமி அவர்கள் தலையிட்டதாகவும், அதனால் இது இன்னும் அந்த குற்றவாளிகளை கைது செய்யாமல் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்பில் சொன்னதாகவும் அந்த ஊரை சார்ந்த அவங்க உறவினர் நமக்கு ஒரு சில தகவல் கொடுத்தாங்க. இப்போ தான் ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் இப்போதைக்கு வர வேணாம் அப்படின்றது அந்த ஊர்க்காரங்களே சொல்லிட்டாங்க. இல்லைன்னா இன்னைக்கு அந்த களத்தில் நம்ம போய் நின்று என்ன சூழ்நிலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா முத்தரம்பட்டியில் நம்ம மாமா தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க. மாமா என்ன இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ நீங்கள் நாளைக்கு வாங்க போகலாம் அப்படின்ட்டாங்க. சரி, எதுக்கு அவங்க உறவினர் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஃபுல் டீட்டெயில் வாங்கிட்டு நம்ம போவோம் வரமேனே அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு நாங்கள் போகலான்னு முடிவு எடுக்க செய்யும். திடீர்னு ஒரு 10 மணிக்கு ஃபோனை போட்டு இல்லைண்ணே வர வேணாம், இந்த மாதிரி காவல்துறை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க, இது ஒரு அரசியல் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் தளங்களை பரப்புனாங்களா, மீண்டும் ஒரு கச்சனத்தம், மீண்டும் ஒரு பயங்கரம் அப்படின்ட்டு எழுதுனாங்க இல்லையா, அது யார் எழுதி போட்டான்னு எனக்கு தெரில. ஒரு விஷயம் வருது அப்படின்னா நீங்களா ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு இதை பெருசு எடுத்த வேணாம். அதாவது இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள், சரிங்களா, ஏதாவது ஒரு செய்தியாவோ, அதாவது நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், இதை எங்கள் மக்கள் நீங்கள் எனக்கு நீதியை பெற்றுக் கொடுங்க, இந்த மாதிரி என்னை தாக்கப்பட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னால் இந்த விஷயத்த நம்ம முன்னெடுக்கலாம். ஏன்னா இப்போ இவங்களே என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்கா பேர் சரியாக தெரில, அந்த அக்கா பார்த்தீங்கன்னா இந்த ஏலச்சீட்டு இருக்குல்ல, இந்த சீட்டு அந்த பகுதியில் உள்ள நம்ம மக்கள்கிட்ட நிறையா பேர் ஏலச்சீட்டு வாங்கி பாட்டிகளை வாங்கி லட்சக்கணக்கான பணங்கள் இந்த அக்காவோட கைவசமாக இருக்கப்பட்டதா சொல்ல வருது. அந்த வீட்டுக்கு ஏதோ விறகு இருந்தால் ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனை. இதற்கு அவங்க தம்பி யாரோ ஒருத்தர் இருப்பார், கார்த்தின்னு ஒருத்தர் திமுகவில் ஒன்றிய செயலாளர் ஏதோ ஒரு பொறுப்பில் இருப்பார் இருக்கு. அவர் தூண்டுதல் பேரில் தான் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட கூலிப்படைகள் ஏன்னா சிறுபான்மையாக இருக்கக்கூடிய, அதுவும் ஒத்த வீடு 2 வீடு இருக்கக்கூடிய அவங்க எப்படி
இவ்வளவு தூரம் வந்து ஆதிக்கம் செலுத்த முடியும், வாய்ப்பே கிடையாது. அப்ப வெளியில இருந்து கூலிப்படை நபர்களை கூட்டு வந்து நீங்க என்னடா பண்ணிட முடியும், நாங்க அப்படிதான் பணத்தை வந்து இது இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்களை பயமுறுத்தணும், அச்சுறுத்தி வைக்கணும் அப்படின்றனால கூலிப்படை நபர்களை வந்து அங்கே அழைச்சிட்டு வந்து அவங்களெல்லாம் சரமாரியாக வெட்டினதா வந்து அங்கே ஒரு செய்திகள் வந்து நமக்கு வந்து சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப இந்த பிரச்சனையே இந்த விஷயம் நடந்தது வந்து அங்கே இருக்கக்கூடிய பெரியசாமி அவர்களுக்கு வந்து போகும்போது என்னன்னா, இதனால நான் வந்து பேசிக்கிறேன், இந்த பெருசு எடுத்துக்க வேணாம், இந்த செய்தி வெளியே போகாத அளவுக்கு பார்த்துங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. இது உண்மைத்தன்மை என்ன பொய் என்னன்றதை நம்ம அப்பாற்பட்ட இதை ஆய்வு பண்றதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட நபர்களே என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே இந்த விஷயத்த பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ற மனநிலை அவங்க இருக்கும்போது, நம்ம மக்கள் மட்டும் ஏன் வந்து இது பாரு இந்த சாதிக்காரன் இந்த ஆளை வெட்டிட்டாங்க, இந்த சாதி சொல்லி இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு நாமளா எதற்காக வாண்டடா வந்து இந்த செய்திகளை பரப்பணும்? இல்லை பாதிக்கப்பட்டவர்களோ பாதிக்கப்பட்ட உறவினர்களோ இல்லை நம்ம மக்கள்கிட்ட வந்து எதுவும் தொடர்பு பண்ணாங்களா? நம்ம சமூக சார்ந்த எத்தனை இயக்கங்கள், திண்டுக்கலை சுற்றி நிறைய இயக்கங்கள் இருக்குது, கட்சிகள் இருக்குது, எல்லாத்துலேயுமே பயணிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இந்த ஊரை சார்ந்தவர்கள் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தீவிர விசுவாசிகளாகவும் பற்றாளர்களாக இருக்காங்க. அப்ப இதை வந்து அவங்க கட்சிக்காரங்களே பார்த்துக்குவாங்க. ஏன் நம்ம சமூகமாக இதை கொண்டு சேர்க்க வேணும்? அவங்க வந்து உண்மையிலே ஒரு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்புல இருக்காங்க, ஒரு புதிய தமிழக கட்சியில இருக்காங்க, ஒரு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருக்காங்க, இல்ல ஒரு ஏதாவது வேற ஒரு இயக்கத்துல, இப்ப அன்னைக்கு திண்டுக்கல்ல நிறைய இயக்கங்கள் இருக்குது, இல்ல அதுல ஏதாவது ஒரு இதுல இருக்காங்க அப்படின்னா கூட வந்து நம்ம அதை வந்து ஏத்துக்கலாம். அதாவது அந்த பொறுப்பாளர் பாதிக்கப்பட்டாரியா, வாங்கயா ஓமியா சமூகங்கள்ல இயக்கங்களை வாங்க, அதுக்கான நீதி பெற்று கொடுக்கலாம்னு போகலாம். ஆனால் இங்க அவங்க கட்சி பிரச்சனைக்குள்ளேயா பாக்குற விஷயத்த ஏன் தேவையில்லாம நம்ம வந்து மீண்டும் ஒரு கட்சி நத்தம் அப்படின்னு ஏன் எழுதணும்? இது தேவையில்லாம இதை வந்து நீங்க ஊதி பெருசாக்கணும். இப்ப அவங்க சமரசம் ஆயிட்டு போயிருவாங்க. அப்ப இதுல போய் நிக்கிறவங்க எல்லாம் யாரும் அழகிறது? இப்ப இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே, நான் இந்த நிகழ்வு முடிஞ்சோன்னே சரி அந்த ஊர் அருகாமையில் இருக்கக்கூடியவங்களோட தொடர்பு கொள்றோம், நான் ஊருக்கு வாரேங்கன்னு சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் என்ன, இல்லைங்க இது கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது, அவங்க முறைப்பிரகாரம் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க, இல்லை நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம நீ போலாமா? அதனால நிறைய இடங்கள்ல முதல்ல வந்து நம்ம மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், ஒருத்தன் பாதிக்கப்படுறான் அப்படின்னா அவன் மேல தவறு இருக்கா இல்லையன்றதையும் பார்க்கணும். சரிங்களா? இதற்கு முன்னாடி அதே கன்னிவாடி பக்கத்துல தான் ஒரு பிரச்சனை. அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய மரபு சமூகத்துக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அதாவது பொங்கல் டயத்துல இதுல என்ன அப்படின்னா, 2 பேருமே தனிப்பட்ட முறையில தண்ணி அடிக்க போன நபர்கள். இவர் அங்கிட்டு உட்காந்து தண்ணி அடிக்கிறாரு, இவர் இங்கிட்டு உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. இவர் ஏதோ பேசியிருக்காப்புல, அவர் ஏதோ பேசியிருக்காப்புல. இவங்க 2 பேர் ஏப்பா அப்படி தேவையில்லாம சத்தம் போட்டு இப்படி பேசின விஷயம் வாய்ப்பேச்சு நடந்தது. திடீர்னு போதையில கைகலப்பாகி அந்த கைகலப்பண்ண ஆயிடுச்சு அப்படின்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிதடி ஆகி, இது அடிதடி ஆணை மட்டும் இல்ல ஊர் பிரச்சனையை அதை ஒரு மாற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சாதி பிரச்சனையை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க 2 தரப்புமே. அந்த தகவல் இதை நான் உங்களுக்காண்டி நான் வந்து இன்னைக்கு இது பேச வேண்டிய கட்டாயன்றனால அதை வந்து நான் பேசுகிறேன். அதாவது ஜனவரி 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் இதே கன்னிவாடி அருகே இருக்கக்கூடிய தெத்துப்பட்டிங்கிற ஒரு ஊர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் நிகழ்வு நடந்திருக்கு. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்களும் அங்கிட்டு இருந்திருக்காங்க, மரபு சமூகத்தை சார்ந்த ஒரு சில பேர் இருந்திருப்பாங்களுக்கு. இவங்க தனிப்பட்ட முறையில் தண்ணி அடிக்க போன ஒரு பிரச்சனை. சரிங்களா? இவங்க அவங்ககிட்ட ஏதோ ரூட்டா பேசியிருக்காங்க, அவங்ககிட்ட உட்காந்து தனிப்பட்ட முறையில் அது இதுன்னு பேசியிருக்காங்க. இவங்களுக்குள்ள இங்கே நடந்த பிரச்சனை வாய் பிரச்சனை திடீர்னு கைகலப்பா மாறுது. கைகலப்பானவன் என்ன ஆகுது அப்படின்னா, இது அப்படியே 2 வகைட்டும் ஊர் பிரச்சனையா மாத்துறாங்க. ஊர் பிரச்சனையா மாற்றும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் திடீர்னு சாதி பிரச்சனையா மாத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இயக்கங்களாம் முன்னெடுத்து, இது வந்து தகவல் வந்து யாருக்கு தெரியாது. அதாவது மருது தேசிய கழகத்தோட நிறுவனர் இருக்கக்கூடிய அண்ணன் மருதுபாண்டியன்ற அந்த அண்ணன், அப்புறம் அண்ணன் நேதாஜி சுபாஷ் சேனை மாநில செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் சுமன் அண்ணன், அப்புறம் சுதந்திர புலிகள் இயக்கத்தோட நிறுவன தலைவர் இருக்கக்கூடிய சகோதரர் கார்த்தி, அப்போ மருது சேனை மாவட்ட பொறுப்பாளர் இருக்கக்கூடிய கன்னிவாடியில் இருக்கக்கூடிய பாலமுருகன் அப்படின்ற ஒரு நபரும், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த சிவான்ற சகோதரம், இவங்க எல்லாருமே உட்காந்து பேசி, அதாவது காவல்துறை அதிகாரிகள் எல்லாத்தையும் பேசி சமரசம் பண்ணி, நீ வாங்க இது ஒரு கசப்பான நிகழ்வு வந்து நடந்துருச்சு, இது வரைக்கும் இந்த பகுதியில் இந்த மாதிரி விஷயம் நடந்ததில்லை, இது சாதி பிரச்சனை, இதை கொண்டு போயாச்சுன்னா நீங்களும் வழக்கில் போட்டு இதை பெருசு எடுத்துட்டீங்கன்னா மேற்கொண்டு இது வந்து இது சாதி பிரச்சனையாகவே தொடர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் வந்து நடக்கக்கூடாது. அதனால 2 பக்கம் பேசி சமரசமாக முடிச்சு விட்ருங்க. யார் மேலேயும் வந்து வழக்கில் போடாங்க, போட்ட வழக்கில் இருக்கட்டும், அவங்க தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிட்டோம். இனிமேல் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிற சண்டை விட்டுக்கூடாது அப்படின்றது 2 தரப்புலையும் உட்காந்து பேசி எழுதி வாங்கி சமரசமாக வந்து முடிச்சிருக்காங்க. அப்போ
தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய சிவான்ற ஒரு சகோதரம் இந்த முக்குலத்தர் சமூகத்தில் சொல்கிறாங்களே இத்தனை பேரெல்லாம் ஒருங்கிணைச்சு அது ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்தாங்க. இதை நான் பதிவு செய்யணும்னு நினச்சிருந்தேன், அதுக்கான நேரங்கள் இல்லை இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அப்போ எங்கிட்டோ தனிநபர் நடத்தக்கூடிய பிரச்சனையை இங்கே சாதி பிரச்சனையாக கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? இப்போ பாதிக்கப்பட்டவர் நாளைக்கு வந்து என்ன சொல்லுவார், பெரியசாமி அவர்கள் வந்து இல்லைப்பா நம்ம கட்சி அந்த பையன் நம்ம கட்சி தான், நீங்கள் நம்ம கட்சிக்குள்ளே தான் இருக்கீங்க, அதை பிரித்து எடுத்தவனா இதை கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லிங்களே, இவங்க 2 பேரும் சமரசமாகிட்டு போயிடுவாங்க. இந்த சாதிக்காண்டி கொடி பிடிச்சி தூக்கணும் பற்றியா, நம்ம தான் மூஞ்சியில் வந்து கறியை பூசிக்கிட்டு எங்கிட்ட போய் நிற்கணும். அதனால் வந்து இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயங்களை சரிங்களா, மீண்டும் ஒரு கச்சனத்தம், மீண்டும் ஒரு படுகொலை அரங்கேற்றம், கொலை முயற்சி, கஞ்சா போதை, வெறிச்செயல், இதெல்லாம் வந்து விட்டுவிட்டு முதல்ல பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்கிறத பாருங்க. சரிங்களா? இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து நம்ம மக்களுக்காண்டி ஒரு ஊட வச்சு நடத்துகிறோம். ஏன்னா எவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம், இதெல்லாம் அவங்க பார்க்கணும். நான் இதுவரைக்கும் நான் வந்து திமுகவோட தீவிர பற்றாளர் இருப்பா, நான் அதிமுகவோட தீவிர பற்றாளர் இருப்பா, நான் பிஜேபியோட தீவிர பற்றாளர் இருப்பா, நான் வந்து காங்கிரஸோட தீவிர பற்றாளர் இருப்பா, நாம் தமிழர் கட்சியோட பற்றாளர் இருப்பா, நான் தமிழக வெற்றி கழகத்தோட பற்றாளர் இருப்பான்னு நீங்கள் இப்படி போயிட்டு பாதிக்கப்படும் போது மட்டும் எங்கப்பா சாதி எங்க, சங்கம் எங்க, தலைவர் எங்க, மீடியா எங்க அப்படின்னா எப்படி வரும்? அப்போ பாதிக்கப்படும் போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த சமூகம், சாதி, என்ன இயக்கம், மீடியா இதெல்லாம் நீங்கள் தேடுறீங்க. அப்போ அதற்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுக்காடி உணர்வு இருக்கும்ல. ஒரு தம்பியோட என்னை ஃபோன் வச்சு கேட்டான், அண்ணே ஏதாவது கட்சி இயக்கத்தில் இருந்தால் தான் வந்து நம்ம மக்களுக்கு வந்து பாதிப்பு. ஆமாம், நீ ஓட்டு போடும்போது போய் திமுக காரங்க இதை பிடிச்சிட்டு திரிவ, ஏடிஎம்கே காரங்க கொடுக்க பிடிச்சி திரிவ, பிஜேபி காரங்க கொடியை பிடிச்சி திரிவ, ஒவ்வொருத்தையும் முன்னாடி திரிவ. பாதிக்கப்படாம அவனே போய் தேட வேண்டியதானே? ஏன் சமூகத்தை நாடி வர? சமூகத்து மீது உண்மையிலே பற்று உள்ளவங்க ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர் களத்தில் போய் நிற்கிறவன், நீ வா உனக்கு ஒரு பிரச்சனையாக நாங்கள் வந்து நிற்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறோம். அப்போ பாதிக்கப்படும் போது சமூகமாக தேடுற ஆள்கிட்ட நம்ம போய் ஏன் நிற்கணும்? எங்களோட கேள்வி அதுதான். நிறைய விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. இந்த இங்கிட்டு இளையாங்குடி பக்கத்தில் ஒரு ஊர் பிரச்சனைக்கு போயிருந்தோம். ஏன்னா போயிட்டு மீடியாலாம் போனதுக்கப்புறம் இல்லை நாங்களே பேசி முடிச்சுக்கிட்டோம், அதெல்லாம் பெருசு எடுத்த வேணாம்னாங்க. அப்போ எதுக்கு வர சொல்லணும், எதுக்கு போகணும்? நாங்கள் பொழப்பு இல்லாமல் இங்கே எங்கள் சொந்த காசை போட்டு செலவு பண்ணி நாங்கள் அங்கே போயிட்டு அவங்க வந்து இல்லை நாங்கள் பேசி சமரசம் பண்ணிக்கிட்டாங்க, இதை பெருசு எடுத்த வேணாம், மீடியாலாம் போட வேணாம் அப்படின்னா, அப்போ இவ்வளோ தூரம் நமக்கு வேலை செய்யணும், நாங்களாம் வேலை வெட்டி இல்லாத இழிச்சாப்பில்லைன்ற மாதிரி அவங்களோட மனநிலை இருக்குது. அதனால் வந்து நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே ஒருத்தர் ஒரு இடத்துல பாதிக்கப்படுறாரா, அவர் எந்த அளவுக்கு இருக்கார், அவரோட மனநிலை என்ன, ஏன் இதே எந்த கட்சியை சார்ந்திருக்கு அந்த கட்சிக்காரங்களை கூட்டு வந்து உங்களுக்கு ஆதரவு தேட வேண்டியதானே, ஏன் தேட முடியல? அப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் வந்து திமுக வேஷ்டி கட்டுவேன், நான் அதிமுக வேஷ்டி கட்டுவேன், நான் பிஜேபி வேஷ்டி கட்டுவேன், நான் வந்து இந்த மாதிரி காங்கிரஸ் வேஷ்டி கட்டுவேன், நாம் தமிழர் கட்சி வேஷ்டி கட்டுவேன், இல்லை தமிழக வெற்றி கட்சி வேஷ்டி கட்டுவேன், நான் திமுக கட்சியோட வேஷ்டி கரையத்தை நான் கட்டுவேங்கிறவன். அப்போ பாதிக்கப்படும் நீ அவங்களே போய் தேடிக்க, சமூகத்தை நாடி வராதிங்க. சரிங்களா? அதனால் நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தனிப்பட்ட பிரச்சனையை சமூக பிரச்சனையாக கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் வந்து இது ஒரு சமூக சிக்கலை வந்து கொண்டு வரக்கூடாது. இந்த இப்போ பாருங்கள் திருப்பரங்குன்றத்தில் இந்த ஆட்சியில் தொடங்கினதுலேருந்தே எவ்வளோ படுகொலைகள் இது வரைக்கும் சாதி பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சாதி பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிச்சு. இப்போ மத பிரச்சனை புதுசாக உருவாகுது. திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கி கோயிலில் சாமி விட மாட்டாமல் இன்றைக்கி 140 தடை போட்டு வச்சுருக்காங்க மதுரையில். அதை நான் அடுத்த காலில் வந்து விரிவாக பேசுகிறேன். இதுக்கு காரணம் யார், இதெல்லாம் எதுக்கு இவங்க வந்து யார் தூண்டுறா அப்படின்றத நான் அடுத்த காலில் வந்து விரிவாக செய்கிறேன். அதனால் வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்கிற விஷயம்னா, மூவேந்தர் மீடியா நம்ம சமூக மக்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல போய் நிற்கும், அதில் மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஆனால் அவங்களோட பின்புலம் என்ன, அவங்க எதை நோக்கி இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க போய் நிற்க முடியும். எல்லா இடத்துலையும் போய் நம்ம நின்ற முடியாது. நமக்கும் பல கால சூழல்கள் இருக்குது. அவங்களும் திடீர்னு பார்த்தா அவங்க திடீர்னு நாங்கள் கட்சிக்குள்ள விஷயம் ஒன்று கடந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம போய் மூக்கடைஞ்சிட்டு வர முடியாது. அதனால் வந்து எந்த விஷயத்த நம்ம ஊடகத்தில் போடணும், நம்ம உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து வீடியோ பேசிகிட்டு இருக்காலும் நம்ம கிடையாது. உங்களுக்கே தெரியாது, ஒன்றுமே கிடையாது. நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டனா எங்கேயா இருந்தாலும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நம்ம அந்த களத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறவங்க. ஏன்னா ஆனால் அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். நம்ம நிறைய இடத்துல உறுதுணையாக நிற்கிறோம், கடைசியில் அவங்க குடும்பம் ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. என்ன எத்தனை இடத்துல இது வரைக்கும் நீதி பெற்று கொடுக்க முடிஞ்சிச்சு? அதனால் வந்து நிறையா இருக்குது. அதே போல் இந்த பிசிஆர் ஆக்ட் வெங்காயத்தை சொல்கிறாங்க, அதில் ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா அது பேருக்கு தான். ஏன்னா அதனால் ஒருத்தனுக்கு கூட இது வரைக்கும் உருப்படியான தண்டனை வந்து பெற்றுக் கொடுத்த கிடையாது. மிஞ்சி பண்ண சொன்னால் ஒரு 3-4 வழக்கை சொல்லலாம். 4 வழக்கு, அதான் இத்தனை வருஷங்களில் ஒரு 4 வழக்கை சொல்லலாம். அப்புறம் பெரும்பான்மையாக கிடையாது.
அந்த வெங்காயம் வேணாம் தான் நீங்கள் நம்ம பட்டியலிடுறத கேட்டுட்டு இருக்கோம். அதனால் வந்து நீ வரக்கூடிய காலங்களில் அதை நோக்கி நம்ம பயணிப்போம், மக்களை விழிப்புணர்வு செய்வோம். அதனால் வந்து மக்கள் வந்து இன்னும் திருந்துங்க. இன்னமும் நான் வந்துக்கிட்டு நான் இந்த கட்சிக்கு அடிமையாக இருப்பேன், நான் அந்த கட்சிக்கு அடிமையாக இருப்பேன்னா நீங்கள் இன்னும் சாக வேண்டியதான். சரியா? மற்ற கட்சிக்காரெல்லாம் எல்லா கட்சியிலையும் அவன் வந்து அரவணைச்சு இருக்கிறான். ஆனால் கடைசியில் அவன் சமூகத்தை பாதுகாத்துறான். ஆனால் இந்த சமூகம் மட்டும்தான் எந்த கட்சியில் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை. என்ன அப்போ உங்களை எந்த மனநிலை வச்சிருக்கானோ அவங்களை ஆலியெல்லாம் வந்து புறக்கணிக்கணும். தேர்தல் வரும்போது சரியான பாடத்தை நீங்கள் புகுத்தாத வரை இன்னும் நீங்கள் இந்த மாதிரியான கொடூரத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கணுன்றதை கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒருத்தர் காலையில் சந்திக்கிறேன். நன்றி.